வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7th Second GK. நண்பர்களே, நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழில் வரிக்கு எழுதப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பில் ரிவிஷன் டெஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் இயல் 1 முதல் இயல் 9 வரைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ரிவிஷன் டெஸ்ட் 1 ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இப்போ ரிவிஷன் டெஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ரிவிஷன் டெஸ்ட் 2ஓட கொஷின் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவிலே வெல்லும், ஏனென்று கேள் என்று கூறியவர்? ஆன்சர் சி, நெல்லை சுமுத்து. நண்பர்களே, நான் கொஷின் படிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் ஆர் 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அந்த டைமில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் பார்த்துட்டோம். அதனால் ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் நம்ம ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் ஏவா பியான்னு சொல்லிட்டு ஆப்ஷனை மட்டும் போடுங்க. கொஷின் நம்பர் 2, கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? ஆன்சர் ஏ, பெரியார். கொஷின் நம்பர் 3, பொறுத்துக. 1 மைல் தூரம், ஆரம்ப பள்ளி 3 மைல் தூரம், நடுநிலைப்பள்ளி 5 மைல் தூரம், உயர்நிலைப்பள்ளி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 4, சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பி, 4 வகைப்படும். கொஷின் நம்பர் 5, மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழில் உள்ளன? ஆன்சர் ஏ, 4. கொஷின் நம்பர் 6, தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? ஆன்சர் சி, ஆயுதம். கொஷின் நம்பர் 7, நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8 என குறிப்பிடும் நூல்? ஆன்சர் ஏ, ஆசார கோவை. கொஷின் நம்பர் 8, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை என்றவர்? ஆன்சர் சி, தாராபாரதி. கொஷின் நம்பர் 9, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண்? ஆன்சர் சி, ஆதிரை. கொஷின் நம்பர் 10, 2021ஆம் ஆண்டிற்கு திருவள்ளுவர் ஆண்டு? ஆன்சர் சி, 2052. கொஷின் நம்பர் 10, 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டுக்குட்டியின் தலையோடு அகன்றுவிடுமோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பி, ஆசிய ஜோதி. கொஷின் நம்பர் 12, தாள் என்பதன் பொருள்? ஆன்சர் ஏ, நாக்கு. கொஷின் நம்பர் 13, தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயல்னார் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பி, புறநானூறு. கொஷின் நம்பர் 14, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம்? ஆன்சர் ஏ, குழந்தைகளை பாதுகாப்போம். கொஷின் நம்பர் 15, பொறுத்துக. வள்ளலார் பசிப்பிணியை போக்கியவர், கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர், அன்னை தெரசா நோயாளியிடம் அன்பு காட்டியவர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 16, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் டேஸ் பாராட்டுகிறது? ஆன்சர் பி, சிலப்பதிகாரம். கொஷின் நம்பர் 17, பாரதியார் இயற்றிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு? ஆன்சர் சி, குடும்ப விளக்கு. கொஷின் நம்பர் 18, தென் திசை குமரியாடி வட திசைக்கு ஏகுவராயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர்? ஆன்சர் ஏ, சத்தியமுத்த புலவர்.
Question number 19. அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திசைக்கும் புகழ் வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழில் அள்ளி தாலாட்டு நாளில் சொல்லி வாழ்த்துகிறோம் என்று கூறியவர்? ஆன்சர் சி, அறிவுமதி. கொஷின் நம்பர் 20. இஸ்ரே அறிவியல் அறிஞர்? ஆன்சர் ஏ, மயில்சாமி அண்ணாதுரை. கொஷின் நம்பர் 21. பொறுத்துக. உலகம், தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை ஃபர்ஸ்ட், ஊர் திருக்குறள் செகண்ட், முதலை குறுந்தொகை தேர்ட், கோடை அகநானூறு ஃபோர்த். ஆன்சர் ஏ. நண்பர்களே, இது வந்து புத்தகத்தில் வந்து ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்காங்க. கொஷின் நம்பர் 22. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? ஆன்சர் டி, 1954. கொஷின் நம்பர் 23. தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர்? ஆன்சர் பி, காசி ஆனந்தன். கொஷின் நம்பர் 24. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர்? ஆன்சர் சி, பெருஞ்சித்திரனார். கொஷின் நம்பர் 25. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆன்சர் டி, 8. கொஷின் நம்பர் 26. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று டேஸ் பாராட்டுகிறது? ஆன்சர் பி, பட்டினப்பாலை. கொஷின் நம்பர் 27. பொறுத்துக. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தளங்கள்? தரைத்தளம், சொந்த நூல் படிப்பகம். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள், மூன்றாம் தளம் கணினி அறிவியல். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 28. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல்? ஆன்சர் ஏ, மூதுரை. கொஷின் நம்பர் 29. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கே காண்போம் என்று பாடியவர்? ஆன்சர் பி, பாரதியார். கொஷின் நம்பர் 30. வீர காவியம் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஏ, முடியரசன். கொஷின் நம்பர் 31. தவறானதை தேர்ந்தெடு. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஔவையார். ஃபர்ஸ்ட்டுக்குதே தவறு, ஔவையார் இல்லை, அதனால் ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 32. வானை எழப்போம் கடல் மீனை எழப்போம் சந்திர மண்டலத்திலே கண்டு தெளிவோம் என்று கூறியவர்? ஆன்சர் பி, பாரதியார். கொஷின் நம்பர் 30. ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பி, தமிழ் கும்மி. கொஷின் நம்பர் 34. சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 30. இது தவறு. கூற்று 2. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. இது சரி. ஆன்சர் பி, கூற்று 1 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 35. துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்றவர்? ஆன்சர் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஷின் நம்பர் 36. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? ஆன்சர் டி, 5. கொஷின் நம்பர் 37. மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு? ஆன்சர் டி, அரை மாத்திரை. கொஷின் நம்பர் 38. பொய்கைக்கு கோமுகி என பெயர் வர பசுவின் எவ்வமைப்பு காரணம்? ஆன்சர் சி, பசுவின் முகம். கொஷின் நம்பர் 39. ஆர் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர் ஏ, பூம்புகார். கொஷின் நம்பர் 40. வேலுநாச்சியார் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் டி, குயிலி.
கொஷின் நம்பர் 41. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? ஆன்சர் சி, இடைச்சொல். கொஷின் நம்பர் 42. பொறுத்துக. ஆசிய ஜோதி, கவிமணி, நீங்கள் நல்லவரா, கலீல் கிப்ரான், பாதன், எஸ் ராமகிருஷ்ணன், பாபரக்கன்னி, தாயுமானவர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 43. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் சி, 6. கொஷின் நம்பர் 44. குதிரைகள் எந்த நாட்டில் இருந்து வாங்கப்பட்டன? ஆன்சர் சி, அரேபியா. கொஷின் நம்பர் 45. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர் ஏ, மணிமேகலை. கொஷின் நம்பர் 46. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1780. கொஷின் நம்பர் 47. தவறானதை தேர்ந்தெடு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். சரி. வேலுநாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். சரி. முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்த இடம் சிவகங்கை. இது தவறு. முத்துவடுகநாதர் எங்க இறந்திருப்பார்னா காளையார் கோயில் தான் இறந்திருப்பார். வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன். இது சரி. தேர்டு தவறு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 48. 2/10/2000 ஆம் ஆண்டு காமராசருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, கன்னியாகுமரி. நண்பர்களே, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்காக படிக்கிறதா இருந்தால் அதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு 6 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. அந்த கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம டெலகிராம் சேனல் மூலமாக தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த நீங்கள் எழுதாத எக்ஸாமே நம்ம டெலகிராம் சேனல்லே கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். டைம் இருக்குள்ளே எழுதிக்கலாம். நீங்கள் டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் போலீஸ் சைட் படித்தாலும் சரி, டெட்டு, டிஆர்பி, இல்லைனா ஃபாரஸ்ட்டு, கோர்ட் எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் படித்தாலும் தமிழ் கரெக்டாக ஒரு ரோல் ஆகுது. அதனால் தமிழுக்கு மட்டும் இயல் வரையாக 50 கொஷின்ஸ் எடுத்து நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் எத்தனை தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா 118 தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம். இது எப்படின்னா பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம், கூகுள் ஃபார்ம் வைஸ்லையும் கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப்பும் கூகுள் ஃபார்மும் எப்படி கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நம்ம டெலகிராம் சேனல் மட்டும் தான் நடத்துவோம். அந்த டெலகிராம் சேனலோட நம்ம 7 செகண்ட் ஜிகே அகாடமி கனெக்ட் பண்ணோம்னா இந்த நம்பர் தான். நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா, எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ டெஸ்ட் பேட்ச் நேமோட சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம டெலகிராம் சேனல் குரூப் அட்மின் ஆட் பண்ணி விட்டுருவாரு. இப்போ என்னன்னா, அந்த டெஸ்ட்டில் 118னா நியூ புக், ஓல்டு புக் அண்ட் சிறப்பு தமிழ் இது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஷெடியூல் நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 24ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா 250 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நவம்பர் 24க்கு மேலே 25 ஜாயின் பண்ணிங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் நம்பர் 49. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது எது? ஆன்சர் சி, இந்திய நாடு. கொஷின் நம்பர் 50. வளைசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. கூற்று 1. பறவைகள் இடம்பெயர்தலை வளைசை போதல் என்பர். சரி. கூற்று 2. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வளைசை போகின்றன. சரி. கூற்று 3. தெற்கிலிருந்து வடக்கை நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கியும் பறவைகள் வளைசை போகின்றன. இது தவறு. ஆன்சர் சி, 3 மட்டும் தவறு.